Hi friends, welcome to another video. நிறைய பேர் இந்த நியூஸை பார்த்துட்டு இருப்பீங்க. நேத்திலேருந்து இந்த நியூஸ் தான் வந்து எல்லா டிவிலையுமே வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. பாகிஸ்தானில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை வந்து ஒரு மிலிட்டன்ட் குரூப் வந்து கடத்தி வச்சுட்டு அவங்களோட குரூப்பில் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸை வந்து உடனே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிணை கைதிகளாக இருக்கிற மக்கள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த அஃபிஷியல்ஸ் தான். ஸோ இந்த ஹைஜாக் செய்யப்பட்ட இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேசஞ்சர் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா 400 பேர் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த ட்ரெயின் வந்து எங்கேருந்து கிளம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவெட்டா அப்படிங்கிற இடத்துலேருந்து பெஷாவர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போக வேண்டிய ட்ரெயின் அது. இந்த பர்டிகுலர் ட்ரெயினோட அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1632 கிலோமீட்டர்ஸ், அதாவது 1632 கிலோமீட்டர் வந்து இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ண போகுது. இதோட ஜேர்னி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஹவர் 10 நிமிஷம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ரெயின் ஜேர்னி. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஷ்மீர் டு கன்னியாகுமரி ட்ரிப், அதாவது சவுத் டு நார்த் வரைக்கும் போகிற அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து பாகிஸ்தானில் சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகிற ட்ரெயின் தான் அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. போலன் டிஸ்ட்ரிக்ட், அதாவது வந்து பலோச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இடம் தான் குவெட்டா. ஸோ அங்கேருந்து தான் இந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து கிளம்புது. குவெட்டா அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஆர்மி ட்ரூப் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெக்கேஷனுக்கு வந்து கிளம்புறாங்க. ரம்ஜான் சீசன் அப்படிங்கிறனால அந்த ட்ரெயினில் கிளம்பி அவங்கவுங்க வந்து கராச்சி, பெஷாவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊருக்கு வந்து போகிற டைம் இது. ஸோ அப்படி தான் வந்து 400 பேருமே கடந்து போயிருக்காங்க. அதில் வந்து பலோச்சிஸ்தானை சேர்ந்த மக்களும் உள்ளே இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, மிலிட்ரி அஃபீஷியல்ஸுமே அந்த ட்ரெயினில் இருக்காங்க. அவங்க கடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டனல்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நெட்வொர்க் வந்து சுத்தமாக இல்லாமல் இருந்திருக்கு. BLA அப்படின்னு சொல்லக்கூடிய டீம், அதாவது பலோச் லிபரேஷன் ஆர்மி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1947லேருந்தே அந்த பலோச்சிஸ்தான் அப்படின்ற இடம் வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தம் கிடையாது, நாங்கள் தனி நாடு, எங்களுக்கு தனி ப்ராவின்ஸு, நாங்கள் தனியாக பிரிஞ்சு போகிறோம், நாங்கள் வந்து மோஸ்ட்டாக பேசுகிறது வந்து இரானியன் லாங்குவேஜ் தான் பேசுகிறோம், அவங்களோட கல்ச்சர்ஸ் தான் வந்து எங்களுக்கு இருக்குது, நாங்கள் வந்து இரானியர்கள், நாங்கள் வந்து பாகிஸ்தானியர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 1947லேருந்தே இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இந்தியாவுக்குள்ளே நிறைய அரசர்கள் வந்து அவங்கவுங்க பகுதியை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக இந்தியா அப்படின்றத பேர் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் சுதந்திரம் நமக்கு வந்து கிடைச்சது இல்லையா. பலோச்சிஸ்தான் அப்படிங்கிறது வந்து தனி ப்ராவின்ஸ், அது வந்து பாகிஸ்தான் கூட நாங்கள் கிடையாது, நாங்கள் பாகிஸ்தானி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளாகவே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கான நியாயத்தை வந்து எடுத்து வைக்கணுன்றதுனால தான் இந்த BLA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி வந்து ரொம்ப நாளாகவே வந்து நிறைய தாக்குதல், பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் அட்டாக்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. குவெட்டா அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த ட்ரெயின் வந்து புறப்பட்டுருக்கு. கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் ஒன்று வந்திருக்காங்க. ஸோ இந்த BLA சார்ந்த இந்த மிலிட்டன்ட் குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டனல் மூலியமாக வந்து அந்த ட்ரெயினோட முன்பகுதி, அதாவது இன்ஜினில் வந்து குதிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட்டை வந்து தாக்குதல் ஏற்பட்டு அந்த ட்ரெயினை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய லேடிஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாரையுமே வந்து இறக்கி விட்டுறதா சொல்லப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலோச்சிஸ்தானை சேர்ந்த மக்களும் இருந்திருப்பாங்க அந்த ட்ரெயினில் இல்லையா. ஸோ அவங்களையெல்லாம் பிக் பண்ணி அவங்களையுமே இறக்கி விட்டுட்டு அந்த ட்ரெயின் வந்து புறப்பட்டுருக்கு. அந்த மக்களை வந்து ஃபில்டர் பண்ணிட்டா உள்ளே இருக்கக்கூடியது வந்து பாகிஸ்தான் ஆர்மி பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுதான் தேவைப்படுது இப்போ. ஸோ அவங்க அந்த பாகிஸ்தான் ஆர்மி பீப்புளை தான் வந்து கடத்தி அவங்களோட டிமாண்ட்ஸை வந்து வைக்க போகிறதுனால இந்த ஒரு ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ரம்ஜான் பண்டிகைக்காக அவங்க சொந்த ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகிறனால அவங்க வந்து எந்த ஒரு வெப்பனுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஆர்மி பேஸ்லேயே வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு நார்மல் சிவிலியன் மாதிரி தான் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த BLA டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்பன் வச்சு தான் இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்மி அஃபீஷியல்ஸால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, இவங்க கண்ட்ரோலுக்கு வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ரீசெண்டாக வந்து இந்த பலோச்சிஸ்தான் பீப்புள் வந்து ஏன் இவ்வளோ உக்கிரமாக ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலோச்சிஸ்தான் அப்படிங்கிற ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விலை மதிப்புள்ள ரிசோர்ஸஸ், அதாவது வந்து மினரல்ஸு, கோல்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிறனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து சைனாவோட உதவியின் பேரில் சைனாவோட ஒர்க்கர்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த பலோச்சிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களோட நிலத்தை வந்து அடியில் தோண்டி 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 நிறைய கோல்டு, மினரல்ஸு, நிறைய ரிசோர்ஸஸை வந்து எடுத்து சைனாவுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்ததை வந்து பலோச்சிஸ்தான் மக்கள் வந்து ரொம்பவே கண்டிச்சுட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நாளாக. எங்களோட வளங்களை வந்து நீங்கள் கூறு போட்டு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை வந்து எதிர்த்து நிறைய போராட்டங்களை வந்து பலோச்சிஸ்தான் பீப்புள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து சைனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால இந்த சுரங்கத்தில் வந்து இந்த கோல்டுலாம் வந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பலோச்சிஸ்தான் பீப்புள் பாகிஸ்தான் பீப்புளை வந்து போட்டு அங்கே வேலை வாங்கிறதுக்கு பதிலாக சைனா பீப்புளையே வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. கூட்டமாக வந்து சைனா ஒர்க்கர்ஸுமே வந்து இந்த பலோச்சிஸ்தான் இடத்துல வந்து இருந்து நிறைய சைனா பீப்புளை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அதை வந்து பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கு வந்து வித்துட்டு இருந்திருக்கு.
ஸோ இதை வந்து அவங்க ரொம்பவே கண்டிச்சிருக்காங்க பலூச்சிஸ்தான் பீப்புள். ஸோ அந்த பலூச்சிஸ்தான் சுதந்திரத்துக்காக போராடின நிறைய பொலிட்டீஷியன்ஸை வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கனால அவங்க எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்ணணும், அந்த பிரிசனர்ஸ் எல்லாருமே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு மோட்டிவாக இருந்திருக்கு. 48 மணி நேரத்தில் வந்து எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு BLA ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஒரு ஐஜாக்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த ட்ரெயினை வந்து நாங்கள் தான் ஐஜாக் பண்ணோம், BLA தான் ஐஜாக் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 30 பேரை நாங்கள் கொண்டுட்டோம், ட்ரெயின் லோக்கோ பைலட்டுமே வந்து இப்போ சிவியராக இன்ஜூராக இருக்காரு, அதை பண்ணதும் நாங்கள் தான் இவங்க வந்து ஒரு வித திமுறோடவே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேரை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், ஸோ அதுக்குள்ளே வந்து எங்களோட பிரிசனர்ஸை வெளியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டும் இருக்காங்க. ஆஸ் ஆஃப் டுடே வந்து பார்த்தீங்கன்னா 155 ஹாஸ்டேஜஸ் வந்து இன்னும் அந்த ட்ரெயினில் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் வந்து பாகிஸ்தான் ஆர்மியுமே வந்து இப்போ செயல்பட்டு இருக்கு. ஏன் பாகிஸ்தான் ஆர்மி வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கையில் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த BLA ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்கள நிறைய பேர் வந்து சூசைட் பாம்பர்ஸாகவே உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது வந்து ட்ரை பண்ணி உள்ள நுழைய பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த பட்டனை அமைக்கிட்டு செத்துருவாங்க, ஃபுல் ட்ரெயினே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ட்ரெயினே வந்து பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து ரொம்ப ஸ்லோவாகவே இந்த விஷயத்தை வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 30 டெரரிஸ்ட்டை வந்து கொண்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 190 பேரை வந்து சேஃபாக அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதையும் பாகிஸ்தான் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த BLA வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இங்கே செயல்பட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனில் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட் தகவல் வந்திருக்கு. ஸோ பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கனால வந்து பாகிஸ்தான் ரயில்வேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பலூச்சிஸ்தானுக்கு போகக்கூடிய அனைத்து ட்ரெயினையுமே வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து எப்போ முடிவுக்கு வருதோ அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாமே சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயின் சர்வீசஸ் வந்து திரும்ப ரெஸ்யூம் ஆகும். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து சைனா தான். பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து சைனாக்கு தான் வந்து பாகிஸ்தான் வித்துட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸாக வந்து சைனா வந்து பாகிஸ்தானை தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஒரு ட்ரெயின் ஐஜாக்கை வந்து நாங்கள் மிகவும் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா தரப்பில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க இதே தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஜாக் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அந்த BLA பலோச் லிபரேஷன் ஆர்மி சேர்ந்த அந்த டெரரிஸ்ட்டை எல்லாரையுமே கொன்னுட்டதாகவும், அந்த ஐஜாக்கில் ஈடுபட்ட அனைத்து டெரரிஸ்ட்டுமே கொல்லப்பட்டார்கள், அந்த ஐஜாக் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த நியூஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஐஜாக் ஆனது வந்து டியூஸ்டே வந்து தொடங்கப்பட்டது. வெனஸ்டே நைட் ஒரு 10:30 போல் அந்த ஆப்ரேஷன்ஸே வந்து முடிஞ்சிருக்கு. பாகிஸ்தான் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அண்ட் 33 டெரரிஸ்ட்டுமே அவங்க வந்து கொண்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ஹாஸ்டேஜஸை வந்து அவங்க மீட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு வந்து பால்சாப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபாலோ அவர் அஃபிஷியல் Instagram பேஜ் பால்சாப் அஃபிஷியல். ஐ வில் see you guys in the next video. Bye.